So, Kana, exercise 2.7, question number 6. சரியா? So, in a GP, geometric progression, the ninth term is, so ninth term அப்படினா நம்ம எப்படி represent பண்ணலாம்? T9. கரெக்டா அடிக்கண்ணு? T9 equals 32,805. அடுத்தது, sixth term. Sixth termனா T6 equals 1215. சரியா? So, இப்ப nth term உடைய general format first இங்க நம்ம எழுதிடுவோம். Tn is represented by எப்படி? Ar to the power n minus 1. This is the nth term for a geometric progression sequence. ஆமாவா இல்லையா? சரி. இப்ப என்ன பண்ணலாம்? T9 அப்படின்னு இருக்கு. Which means Ar to the power 8 equals 32,805. அதே மாதிரி Ar to the power 5 equals 1215. எப்படி மேம் டைரக்டா எழுதுனீங்கன்னா கண்ணிங்க n உடைய வேல்யூ 9 அப்படின்னா Ar to the power 8 எழுதுவோம். n minus 1. அதே மாதிரி இங்க 6 அப்படின்னா Ar to the power 5. சரியாடா சலோ n minus 1 வேல்யூ. So இப்ப பாருங்க, keep this as equation number 1, keep this as equation number 2. சரியாடி கண்ணு? So இங்க எது highest powerோ highest numberோ அதை வந்து நம்ம நியூமரேட்டர்ல எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நம்ம divide தான் பண்ண போறோம். What are we going to do? Divide. இதே மாதிரி APல பார்த்திருப்பீங்க. அப்ப addition subtraction of equations. கரெக்டா? Add and subtract. இதுதான் பண்ணிருப்பீங்க நீங்க. So அது மாதிரி இப்போ GP அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? Cancellation. ஒரு term மட்டும், ஒரு variable மட்டும் தான் நமக்கு வேணும்னா இங்க multiplicationல இருக்கு. So what are we going to do டாக்கன்னு? நம்ம divide பண்ண போறோம். சரி அடிமா? அப்ப first equation divided by divide by second equation. சரி அடி தங்கோ? So அப்ப Ar to the power 8. Left hand side by left hand side. Ar to the power 5. So இதுல left hand sideல Ar to the power 8 இருக்கு. Next second equationல வந்து Ar to the power 5 இருக்கு. சரி அடி கண்ணு? Equals right hand side by right hand side. 32,805 divided by 1215. Okay வாடி கண்ணு? So இப்படி divide ஆகுறப்ப என்ன நடக்கும்? A and A will get cancelled. அப்ப R ஓட வேல்யூ மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். புரியுதா செல்லம்? So ஒரு வேரியபிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அடுத்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரி, இது என்னது? Loss of exponents. A to the power m divided by A to the power n equals A power m minus n. ஏன்னா டிவிஷன்ல இருக்கிறப்ப this powers என்னது? டிஃபரெண்டா இருக்கு. பேஸ் சேமா இருக்குன்னா the powers will be subtracted. அப்ப R to the power 8 minus 5 equals, இங்க cancellation பண்ணலாமா? So both the numbers end with 5. அதனால நான் 5 டேபிள்ல simplify பண்ண போறேன். So இது என்ன ஆகும்? 5 2s are 10, remainder 2, 5 4s are 20, remainder 1, 5 3s are 15. மேல அதே மாதிரி 5 6 are 30. So remainder 2. 5 5s are 25, remainder 3. 5 6s are 30, 5 1s are 5. 6 5 6 1. சரி அடி தங்கம்? So இப்ப அடுத்தது என்னது? நம்ம என்ன காமன் டேபிள்ல போகுதுன்னு பார்க்கணும். So இந்த நம்பர் நமக்கு தெரியும். 3 டேபிள்ல டெஃபினட்டா போகும். ஏன்னா டைரக்ட் மல்டிபிள். கரெக்டா? So 3 8s are 24, 3 1 is 3. So 81. அப்ப இதுவும் 3 டேபிள்ல போகிறதுக்கு இருக்கான்னு பார்க்கணும். டிவிசிபிலிட்டி செக் பண்ணிட்டு செய்யலாம். இல்ல தெரியுதுன்றவங்க டைரக்டா பண்ணுங்க. சரி அடி கண்ணு? So இப்ப இங்க என்ன வரும்? 3 2s are 6, 3 1 is 3, remainder 2, 3 8s are 24, remainder 2, 3 7s are 21. ஓகே வாடி செல்லம்? So again என்னது? 3 டேபிள் or 9 டேபிள் கூட பார்க்கலாம். கரெக்டா? அப்படின்னா இன்னும் சீக்கிரம் சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிரும். 9 9s are 81. இங்க 9 2s are 18, remainder 3, 9 4s are 36, remainder 2, 9 3s are 27. சரி அடி கண்ணு? இப்ப அடுத்தது என்னது? 3 டேபிள்ல பண்ணலாம். கரெக்டா? இல்ல மேம் எனக்கு 9 டேபிள்லயே தெரியும் நீங்க செய்யுங்க அப்படின்னாலும் 9 டேபிள்ல பண்ணலாம் கண்ணு. 9 1s are 9, 9 2s are 18. So 18 remainder 6, 9 7s are 63. So what is the answer? R இங்க 27. ஓகேவா? என்ன வேல்யூ வருது? 27. So அடுத்த ஸ்டெப்ல என்னது? R power 8 minus 5 ஓட வேல்யூ 3. R power 3 equals, இங்க 27 எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணலாமா? பிகாஸ் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல தானே இருக்கு. அப்ப எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்னா 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. So 27 அப்படின்றது என்னது? 3 into 3 into 3.
that is 3 power 3 multiplied 3 times அதனால 3 cube எழுதிக்கலாமா இப்ப நம்ம previous sumல என்ன பண்ணிருப்போம் previous videoல பார்த்திருப்பீங்க equating the powers but இங்க என்ன பண்ண போறீங்க equating the base ஏன்னா இங்க base தான் நீங்க கண்டுபிடிக்கணும் powers are same என்னடா செல்லம் powers are same அப்ப equal to இருக்கிறப்ப we can equate the bases which means r value is equal to 3 r ஓட value என்ன 3 r value கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா can you find the value of a or not yes ஒன்னா in equation number 1 or in equation number 2 substitute பண்ணணும் so equation number 1 value பெருசா இருக்குது அப்படின்னா நம்ம equation number 2 ல substitute பண்ணலாம் சரியாடி கண்ணு so அப்ப ar to the power 5 equals 1215 this is equation number 2 கரெக்டா இதுல நம்ம என்ன பண்ண போறோம் r value is going to be substituted அப்படின்னா a into 3 to the power 5 equals 1215 3 to the power 5 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா 3 cube ஓட வேல்யூ 27 3 square ஓட வேல்யூ 9 so அப்ப இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா 3 to the power 5 புரியுதாடி தங்கம் so எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் 3 into 3 into 3 into 3 into 3 எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 3 cube ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 27 3 3s are 9 தெரியும் so 27 into 9 மட்டும் பண்றேன் சரியா கண்ணு இந்த மாதிரி இடத்துல தான் நீங்க டைமை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா so அப்ப 9 2s are 8 அப்போ 180 plus 9 7s are 63 அப்ப என்ன வரும் 243 ஓகே வாடி செல்லம் so அப்ப a into 243 equals 1215 இப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்குதுன்னா 243 will be shifted to the other side a equals 1215 by 243 கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாமா சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாமா சரி 3 டேபிள்ல 3 8s are 24 3 1s are இங்க என்னது 405 சரியாடி கண்ணு சோ அடுத்தது என்னது 3 டேபிள்ல அகைன் பண்ணலாமா மேல ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் 3 1s are 3 ரிமைண்டர் 1 3 3s are 9 ரிமைண்டர் 1 3 5s are 15 இங்க 327s are சரியாடி கண்ணு சோ அப்ப என்ன ஆன்சர் வருது 135 by 27 அகைன் என்ன பண்ணனும் 3 டேபிள்லயே ஆகும் இது சரியா divisibility தெரியாதவங்க 1 plus 3 4 4 plus 5 9 9 வந்து 3 ஆல டிவைட் ஆகும் therefore this number is also divided by 3 சரியாடி கண்ணு so அப்ப 3 4s are 12 ரிமைண்டர் 1 3 5s are 15 3 9s are 27 டைரக்டா தெரியும்னா டைரக்டா பண்ணிருங்க 9 1 is 9 9 5s are 45 therefore a உடைய வேல்யூ என்ன 5 so a and r வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க they have asked you to find the 12th term they have asked you to find the 12th term அப்ப 12th term னா என்னது t12 கரெக்ட்டா இல்லையா t12 t12 க்கு என்ன வரும் ar to the power n minus 1 ar to the power 11 12 minus 1 11 சரியாடி தங்கம் a உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க 5 எடுத்து எழுதிடலாம் a வேல்யூ 5 r வேல்யூ 3 இது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ கரெக்ட்டா அப்ப 5 into 3 to the power 11 so you can leave it as it is because 3 to the power 11 is a bigger value to be evaluated அதனால you can leave it as it is இல்ல மேம் நான் பண்ணுவேன் அப்படினாலும் you can do it but this is enough t12 12th term of the sequence is 5 into 3 to the power 11 சரியாடி கண்ணு so first r value கண்டுபிடிக்கிறீங்க then you are finding the value of a so இதனால உங்களுக்கு 12th term of the sequence find out பண்ணிடுவீங்க சரியாடி கண்ணு 5 into 3 term போடுறப்ப இந்த bracket இருக்கணும் because to the power 11 அப்படின்றது இந்த termக்கு மட்டும்தான் 5க்கு கிடையாது so அதனால நீங்க இந்த bracketல எழுதுறது it is important சரியாடி கண்ணு thank you ma